அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவை சேர்ந்த அந்த முன்னாள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரு சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 41 பேர் இறந்து போயிருந்தாலுமே விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு இதெல்லாம் குறையலை, அன்பு இதெல்லாம் குறையலை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவர் பேசின அந்த கிளிப்பிங்கை நம்ம லைட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிர் இழந்தாலும் மக்கள் கரூர் மக்களாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது இருக்கிற அந்த அன்பும் பற்றும் குறையவே இல்லை. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் திமுக அதை எதிர்பார்க்கல. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை முடைக்கிடலாம், தலைவர் மேலே பெரிய அவதூறு பரப்பி அவங்கள மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை இலக்க வச்சலாம் நினச்சாங்க. அது நடக்கல. அதனால தான் அவங்க நிலை தடுமாறி இப்படி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம் மாதிரி இதில் ஒரு சிரிப்பு வேற. 41 பேர் இறந்தாலும் எங்கள் தலைவருக்கு அன்பும் ஆதரவும் குறையவே இல்லை, அதனால திமுக எல்லாருமே நிலை தடுமாறி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். எதுக்கு அப்படி சிரிக்கணும்? வெக்கமாவே இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? 41 பேர் செத்து போனாலும் எங்கள் தலைவருடைய மாஸ் போகலை பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன ஆனாங்க? அந்த 41 உயிர், அதுலேயும் அந்த குழந்தைங்களுடைய உயிர், அப்பாவி உயிர் போயிருக்கே, அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் தலைவருடைய மாஸ் குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்கா, அவ்வளோதான். அதான் அன்பும் ஆதரவும் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு நேராக போகலை? கரூருக்கு நேராகவே போயிருக்கலாமே. எதுக்கு எங்களுக்கு கிரீன் காரிடார் வேணும், எங்களுக்கு 0 டாலரன்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டுலாம் எதுக்கு மனு கொடுத்தாங்க? ஆனால் தாவேகாவை தவிர மீதி எல்லா கட்சியினருக்கும் இந்த கரூர் சம்பவம் நீங்காத ஒரு வடுவாக மனதில் இடம் பெற்றுச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த சம்பவம் மிக மிக துயரமான ஒரு சம்பவம். சும்மா 1-2 பேர் இறந்தாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய துயரம். ஆனால் மற்றவங்களுக்கெலாம் இருக்க வருத்தம், மற்றவங்களுக்கெலாம் இருக்கிற வேதனை இந்த தாவேகா கட்சிக்காரங்களுக்கும் தாவேகா தலைவனுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் ஒரு துளி கூட கிடையாது, ஒரு துளி கூட இல்லை. இந்த தாவேகாக்காரங்க இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஒரு பக்கம். சரி, அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் மனசாட்சியே இல்லாத அளவுக்கு பேசுகிறாங்க. கொஞ்சமாவது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி எங்கேயாவது பேசுகிறாங்களா நம்மளும் தேடி தேடி பார்க்குறோம், எங்கேயுமே பேசலை. ஆதவர்ஜுனா என்னன்னா நீ முடிஞ்சா தொட்டு பாருன்னு மிரட்டுறான். இதில் வேற நேத்தைக்கு விஜய் ஒரு அறிக்கை விட்டு நசுங்காத நாகரிகத்தோடு நாங்கள்லாம் திமுகவை பேசுகிறோம் அப்படின்றாங்க. ஏது நீ வேணா என் ஏரியாவுக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, இப்படிலாம் கூப்பிட்டுட்டு ஆதவர்ஜுனா பேசினதெல்லாம் நசுங்காத நாகரிகத்தில் இடம்பெறும் பார்த்துக்குவாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் சரி, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் போயிட்டு மூக்க மூடுறது, ஏதோ ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி டீசெண்டாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க நான் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை. அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்கள் மேலே அவதூறு பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு விஜய் கேட்குறாரு. திமுகவுடைய வழக்கறிஞர்கள்லாம் உச்சநீதிமன்றத்தில் போய் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே பேபேன்னு திக்குமுக்காடி போய் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இப்படி இந்த 41 மக்கள் இறந்துருக்காங்கன்றதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையோ அதை பற்றின விஷயங்களோ அதை பற்றின ஒரு சோகமோ மனதளவில் கொஞ்சம் கூட இவங்களுக்குலாம் பாதிக்கலை. முழுக்க முழுக்க இதை வச்சு அரசியல் பண்ணணும். அந்த அரசியல் பண்ணணுன்றதுல கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் மனசாட்சியே இல்லாத வார்த்தைகள், மனசாட்சியே இல்லாமல் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று உண்மையிலேயே உங்களுக்குலாம் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. சரி, அப்படி விஜய்க்கு அன்பும் ஆதரவும் கரூரில் குறையலை, மக்கள்லாம் அன்போடைய ஆதரவோடைய தான் பார்க்குறாங்கன்னா கரூரில் போய் விஜய் நிற்க சொல்லுங்க பார்ப்போம். போட்டியிடட்டும் கரூரில் போய், அப்போ தெரியும் விஜய்க்கு அங்கே என்ன மாதிரியான அன்பும் ஆதரவும் இருக்குது அப்படின்ட்டு. போய் தைரியம் இருந்தால் போட்டி போடுங்க, முடிஞ்சா பண்ணிப்பாரு மேன். 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் அன்பும் ஆதரவும் குறையலை அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அப்படின்னா அடுத்த மீட்டிங் அடுத்தது எங்கேயாவது போவார் இல்லையா, அங்கே டார்கெட் ஒரு 100 வைங்க, 100-150 வைங்க. அப்போ அன்பும் ஆதரவும் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இல்லையா. அதாவது இவங்க பண்ணுற தப்புக்கு இவங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகிக்கிட்டே வருதான். இவங்க தப்பு பண்ணுவாங்களாம், ஆனால் மக்கள்லாம் அன்பும் ஆதரவும் கொடுப்பாங்களாம். மக்களையெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தான் தோணுதோ தெரியல, வாய்க்கு வந்தபடி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் மக்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற அறிவு கூட இல்லை. எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆனால் கொஞ்சமாவது பொறுப்புணர்வோட அக்கௌண்டபிலிட்டி எடுத்து இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நம்ம கொஞ்சம் தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நல்லா அடிக்கணும்னு சொல்லி ஹைப்பேற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரசிக குஞ்சுகளையும் இந்த பைத்தியக்காரங்களையெல்லாம். இந்த லட்சணத்தில் இந்த கட்சி இருந்துக்கிட்டு இதையெல்லாம் மக்கள் என்ன பார்க்காமலா இருக்காங்க?
இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான எவ்வளோ ஆபத்தான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, இளைஞர்களை எல்லாம் தூண்டி விடுறாங்க. ஆதவர்ஜுனா போட்ட ட்வீட்டு, ஆதவர்ஜுனா பேசின பேச்சு, விஜய் பேசின பேச்சு, இப்போ இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் பேசுகிற பேச்சு, இவங்க கட்சிக்காரங்க இந்த சில பேர்லாம் இருக்கானுங்க மாநில பொறுப்பில், ராம்குமார், லோயலா மணி, அந்த மணி இந்த மணி இந்த இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவங்கெல்லாம் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த லட்சணத்தில் இந்த கட்சி இருக்கிறப்போ மக்கள்கிட்ட அன்பும் ஆதரவும் குறையலையாம். இப்போ இதுதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அன்பும் ஆதரவும் குறையலை அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் வந்து டார்கெட் அதிகமாக வைப்பாங்க போல இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இவனுங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நாசிஸ்டிக்கான ஒரு சைக்கோத்தனமான நபர்கள் தான். நம்ம நேராக யோசிச்சோன்னா அவனுங்க ரிவர்ஸில் யோசிப்பானுங்க எல்லாத்தையுமே. அதனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இவனுக்கு பேசுறதெல்லாம் எந்த வகையிலையும் பொருள்படும். இவ்வளோ பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நெக்லிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. சரி, நெக்லிஜென்ஸ் இருக்கு, சரி அந்த சம்பவம் நடந்துருச்சு அந்த இடத்துல அப்படின்னாலும் அங்கிருந்து அந்த இடத்துல தலைதிரிச்சு ஓடி வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் செய்தியாளர்கள் கேட்குறப்போ கூட அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறார். உசைன் போல்ட்டா நானா பாப்போண்டா அப்படின்ற மாதிரி ஓடுறாரு ஓட்டம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 நாளாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சிபிஐ கிட்ட கேஸ் போனதும் அப்படியே ஒவ்வொரு அணில் குட்டியாக வெளியில் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயம் இந்த கடந்த ஒரு 1.5 மாதமாக நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் இவங்க நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு அரசியல் கட்சி செயல்படக்கூடாதோ, எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவனும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல்படக்கூடாதோ அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அந்த 40 நாட்களாக இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இவங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இல்லையா? இவங்களுடைய வீட்டில் இவங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனவங்களுக்குலாம் ஏதாவது இந்த மாதிரிலாம் ஆச்சுனாலும் இப்படி தான் வந்து எங்கள் தலைவருக்கு அன்பும் ஆதரவும் குறையலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போல். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எந்த அளவுக்கு மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். இதில் வேற விஜயோடைய அறிக்கையில் நேற்றுக்கு அந்த பாப்பா பாட்டு வேற போட்டு வச்சிருக்காரு. இந்த நக்கல், நையாண்டி, கிண்டல் அடிக்கிறது, ஒரு மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக, ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. இப்போல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு முகம் அப்படின்னா இந்த விஜய் அவர்களுடைய முகம் தான் வந்து நமக்கு தோணுது டக்குன்னு. இப்படியும் இருப்பாங்களா மனிதர்கள், இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுதுங்க. எல்லாருக்குமே மென்டல் செக்கப் எடுக்கணும். இவங்கெல்லாம் வந்து மனநிலை வந்து சரியாக தான் இருக்காங்களா, நார்மலாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் இவங்களுக்கும் இருக்கா, இல்லைனா வேற ஏதாவது உணர்வுகள் இருக்கா? ஒருத்தி சொல்கிறா என் புருஷனை விட என் விஜய் தான் எனக்கு முக்கியன்றா, கிக்கி கிக்கின்னு சிரிக்காங்க. என்ன மாதிரியெல்லாம் இருக்கானுங்க, எவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த தற்குறிகளாக இவனுங்க இருக்கானுங்க. சில தாவேகா தொண்டர்கள் எந்த அளவுக்கு தற்குறித்தனமாலாம் பேசுனானுங்க அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்பிங்கை நம்ம பார்ப்போம். இவ்வளோ நாள் இவனுங்கெல்லாம் இந்த பேட்டியிலலாம் பேசுகிறப்போ என்ன மாதிரியான தற்குறித்தனமாலாம் பேசியிருக்கானுங்க அப்படின்றதெல்லாம் சில விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல. கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கு ஏதாவது உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? யாரா இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு, அடிக்கட்டுமே. எந்த கிரகத்தில் உள்ளவங்கடா நீங்க எல்லாம்? தேடினாலும் கிடைக்காத அரிய வகை தற்குறிகள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட தற்குறிகளை பார்க்க முடியாது. இந்த கோல்டுக்கு வந்து 916 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அக்மார்க் 916 தற்குறிகள்னா தாவேக்கன்ஸ். இந்த அருண்ராஜ் அவர்கள் இந்த மாதிரி பேசக்கூடியதை எடுத்து இந்த தற்குறிகள் வேற போஸ்ட் போட்டு மாசா பேசுறார், வேற லெவல் அப்படின்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. முடியலைங்க. இந்த சங்கிகள், சோம்பிகள்னால் நான் டம்ளர் பாய்ஸை சொல்கிறேன். அவனுங்க அப்புறம் நம்ம இது வரைக்கும் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம், அடிமைகள் எல்லாரையுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபேஸ் பண்ணி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் இவனுங்களை பற்றி பேசி ரொம்ப டயர்டாக இருக்குங்க. டயர்டாக இருக்குது. ஏன்னா இப்படியுமா இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கானுங்க இல்லையா. நம்ம மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் நம்ம இப்படியுமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரையும் நம்ம பார்க்க முடியாது. 1-2 பேர் இருப்பாங்க. அப்போது என்ன இது இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியுமே இப்படி இருக்குது, தலைமை முதல் தொண்டை எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒவ்வொருத்தனையும் செலக்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அதான் சொல்கிறேன். அதுபோக இந்த முன்னாள் ஐஆர்எஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக தவிர எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் அந்த கட்சியை வந்து அரவணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எனக்கு உடனே என்ன கேள்வி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, அதிமுக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அதிமுக பாஜகவை தவிர வேற எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் அரவணைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா?
இவங்களுடைய இலக்கே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்ப்போம் அப்படி சொல்றது தானே இவங்களுடைய இலக்காவே இருக்கு. அப்படிதானே இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் இவங்க எதிர்ப்பாங்க அப்படின்னா அப்போ இது வந்து இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை அப்படின்றது இங்கிருந்தே தெரியுது இல்லையா? திமுகவை தான் எதிர்க்கணும் அப்படின்றது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கு, அதனால தான் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் இங்கே அப்படியே வந்து தமிழ்நாடு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி விஜய் உணர்ந்துக்கிட்டு அதனால தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வடிகட்டுனா பொய். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல அதிமுக ஆட்சி செஞ்சிருந்தாலுமே இதே பொய்யை தான் இப்பவும் சொல்லியிருப்பாங்க. இவனுங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இவனுங்களுக்கு ஆட்சிக்கு போகணும், நம்ம ஆட்சி செய்யணும், அவ்வளோதான் இவனுங்களுக்கு. அதுலேயும் பாருங்க, கூட்டணிக்கு வந்தால் அரவணைப்போமா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? யாரை கூப்பிடுறாங்க கூட்டணிக்கு? யார் வருவாங்க இவங்களையெல்லாம் நம்பி? அதிமுகவை தான் கூப்பிடுறாங்க, வேற யாரை கூப்பிடுறாங்க? அதிமுக வாங்க, அதிமுக வந்தால் நாங்கள் அரவணைக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க. அதிமுக எப்படிப்பட்ட கட்சி அப்பா? அப்படியே பிஜேபியை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எடப்பாடி பழனிசாமியார் என்ன மாதிரியான காருக்குள்ள கர்ச்சீஃபை தூக்கி மூடிக்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு அழுதுகிட்டுலாம் வந்தார். அவ்வளோ பெரிய ஆளுமை அவர், ஆளுமை. அவங்கள தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அவங்களுடைய கதை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குமே. அதை உருப்படியாக எவனாவது அரசியல் பண்ணுறதுக்கு இருக்கானா பாருங்க. பிரதான எதிர்கட்சின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக கதையே அப்படி இருக்குது, அந்த லட்சணத்தில் இருக்குது. இந்த எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அதிமுக தான், அதிமுக. அவங்க வந்து ஒழுங்காக இருந்தால் இப்போ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களே, டிவிகே டிஎம்கே அப்படின்னு இவர் விஜய் பேசுகிறாரு. இப்போ இந்த அருண்ராஜ் சொல்கிறாரு பாருங்க, யார் கூட்டணிக்கு வந்தாலும் அரவணைப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை தான் மீன் பண்ணுறாங்க. அதுதான் தெரியுதே. இப்படியெல்லாம் பேசுவாங்களா? எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியேன்னு சொல்கிறப்போவே அதிமுகலாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் தாண்டா ஆள் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தாண்டா திமுகவுக்கு பக்கத்தில் இருக்கோம், திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிமுகன்ற கட்சி அப்படியே இருக்கு பாருங்க, பப்பரப்பேன்னு பார்த்துக்கிட்டு இவங்களே ஆள் விட்டு கொடியை தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா கொடியை பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி காட்டிக்கிட்டு இருக்காரு. வெக்கம் கெட்டவனுங்க. ஆனால் ஒருத்தனுக்கும் வந்து சொரண சூடு ஒன்றும் கிடையாது. வெக்கம் கெட்டவனுங்கன்னா வெக்கம் கெட்டவனுங்க, அப்படிப்பட்ட வெக்கம் கெட்டவனுங்க. ஆனால் இந்த அருண்ராஜ் பேசுறத பாருங்களேன், ஒரு தேர்தலை கூட இன்னும் சந்திக்கலை. ஆனால் பாருங்க, இவங்களை நம்பி கூட்டணிக்கு வருவாங்களாம். எப்படின்னா விஜய் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, அவருக்கு வந்து அப்படியே ஃபேன் ஃபாலோவிங்லாம் இருக்குது, அதனால அரசியலில் எங்களை நம்பி கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க, நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ எப்படி தானே தெரியல இவனுங்களுடைய அறிவு என்ன மாதிரியான அறிவு இல்லானா? அரசியல் அறிவு, பயங்கரமான அரசியல் அறிவு இல்லை இவனுங்களுக்கு. இப்படி அருண்ராஜ் பேசியிருக்காரு இல்லையா, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காதுகளுக்கு போச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான். மறுபடியும் எங்கேயாவது போய் கொடி எடுத்து ஆட்ட வேண்டியதான். கொடி எடுத்து இன்னொரு தடவை ஆட்டி பார்ப்போம். தம்பி வரியாப்பா? தம்பி விஜய் பார்த்துக்கோங்க, 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாவேக்காவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்லாம் கூவி கூவி பார்ப்பாங்க. இந்த தாவேக்கான்ஸ் என்ன பண்ணுவானுங்க எதிரில் இருந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களை நம்பி நீங்கள் வாங்க, எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் அரவணைப்போம் அப்படின்ட்டு இவனுங்க ஏதோ ரொம்ப பெரிய இது மாதிரி பேசுவானுங்க. நல்லா ஃபன்னாக தான் இருக்குங்க. இன்னும் நிறைய ஃபன் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் விஜய் நேற்றுக்கு அறிக்கை விட்டுருந்தார் இல்லையா, பக்கா மாஸ் கட்சி நாங்கள் அப்படின்ட்டுலாம். சிரிப்பாக வருதுங்க, இப்போ நினச்சா கூட அவ்வளோ சிரிப்பாக வருது. பக்கா மாஸ் கட்சின்னு இவங்க எல்லாருக்கும் அதே நினப்பு தான். எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறையலை, இவ்வளோ பேர் இறந்துருந்தாலும் குறையலை, பார்த்துக்கோங்க. நாங்கள்லாம் பக்கா மாஸ் கட்சி, எங்கள் தலைவருடைய மாஸ் இன்னும் குறையலை, எங்களை நம்பி கூட்டணிக்கு வரவங்கள நாங்கள் அரவணைப்போம், ஏன்னா நாங்கள் பக்கா மாஸ் கட்சி. எப்படிதானா தெரியல, அரசியல் கோமாளிகள். அருண்ராஜ்புரா யாருமே கூட்டணிக்கு வந்து சேர போகிறதில்ல உங்க கூட. இப்படியே நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, திமுகவை ஜெயிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து கட்சியை கலைச்சிக்கிட்டு போயிருங்க அடுத்த தேர்தலுக்கெலாம். ஆல் த பெஸ்ட். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.